நடுவர் அவர்களே, பெரும்பாலும் சுயநலவாதிகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போராட்டம் போராட்டம்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பொதுநலவாதிகளை பாருங்க, வாழ்க்கை பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு பூந்தோட்டமா போராட்டமா? என் வாழ்க்கையவா? என் வாழ்க்கை பூந்தோட்டம் தான். ஆனால் அந்த பூந்தோட்டத்தை அமைக்க நான் பெரிய போராட்டம் நடத்தினேன். இப்போ என்ன செய்வேன் நீ? நடுவர் அவர்களே, உங்களுக்கு வேண்டுமானால் பூந்தோட்டம் அமைப்பதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கலாம். ஆனால் இந்த உலகமே கண்டு வியக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை பூந்தோட்டம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வின் முடிவில் அறிவித்தார்கள், 2016 2017 மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தியை வைத்திருக்கும் நாடுகளில் முதன்மையான நாடு இந்தியா என்பது. 2020 சொன்னா சைனாவும் தெற்காசிய நாடுகளும் சராசரி வயது 38 இருக்கும். ஆனால் இந்தியாவின் சராசரி வயது 2020 28 இருக்கும். எல்லா தேசங்களும் முதியவர்களும் இளைஞர்களும் கலந்து இருப்பார்கள். ஆனால் இந்தியா மட்டும் 2020 இளமை மிக்க தேசமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னானே, அவர்களுக்கு எப்படி வாழ்க்கை போராட்டமாய் இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, மார்கழி மாசம்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மார்கழி மாதம்னா முதல்ல குளிர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எங்கே பார்த்தாலும் கர்நாடக சங்கீத கச்சேரிகளாக நடந்துகிட்டு இருக்கேன். பார்த்தா டிவிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா பூரா கர்நாடக சங்கீத பாகவதர்கள் பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல் பாடல் சகலகலா வாணியே என்ற தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம், தாளம் ஆதிதாளம். சகலகல வாணியே சகலகல சகலம் சகலம் சகல சகலம் 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 சகல. கூட்டத்திலேருந்து ஒருத்தன், நீ தான் அவர் சகலையா, உடனே தான் கூப்பிட்றாரு மேடை போயா அப்படின்ட்டான். அது மாதிரி கர்நாடக சங்கீத கச்சேரிகள் எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கேன். வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாலை போட்டு கோயிலுக்கு போகிற குரூப்புங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போகிற குரூப்பெல்லாம் அடாடாடாடாடா என்ன மரியாதை தெரியுமா? இப்போ எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட ஆளுகளுக்கு அது வரைக்கும் வாயா போயான்னு திட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம், சாமியே சாமியே எங்கே சாமி காய்கறி வாங்க போகிறீங்களா சாமி? சாமி இந்த காய் சாமியை அருவாமனை சாமியை எடுத்து அறுத்து குழம்பு சாமியில் போடு சாமி அப்படிங்க. எறும்பு சாமி கடிச்சிரு சாமி, எந்திரிச்சு அந்த பலக சாமியில் உட்காரு சாமி. எல்லாம் சாமியாக தான் இருக்கான். எங்கே பார்த்தாலும் ஐயப்ப பஜனை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. எல்லாம் புரோட்டா கடை ஆம்லெட் கடையை பூரா வெஜிடேரியன் ஹோட்டலாக மாற்றிடுவாங்க. அது நேற்று வரைக்கும் புரோட்டா போட்டுக்கிட்டு இருப்பான். கார்த்திகை 1ஆம் தேதி சுத்தமான வெஜிடேரியன். காரணம் என்னென்னா குரூப்புக்கு பூரா வரும், வியாபாரம் கெட்டு போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் சாமிக்கு மாலை, கர்நாடக சங்கீத கச்சேரியை, கோயிலுக்கு போகிறது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான மாதம். அதனால தான் கண்ணதாசன் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழின்னு சொன்னான் பாருங்க. அந்த மார்கழி மாதம்தான் அவ்வளோ அழகான மாதம். நடுவர் அவர்களே, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஆனால் ஒரு மிகச்சிறந்த நாட்டுப்புற பாடகர் அறிவித்தார், நான் கர்நாடக இசையில் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன், ஆனால் இதுவரை சென்னையில் எந்த சபாவிலும் என்னை பாடுவதற்கு அனுமதித்ததே கிடையாது அப்படின்னு வேதனையோட சொன்னாரு. ஆனால் அந்த வேதனையெல்லாம் மாற்றி மார்கழி என்றால் கர்நாடக இசை என்பதை முற்றிலுமாக மாற்றி
கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் என்று இந்த மண்ணின் இசையான, சென்னை மண்ணின் இசையான கானா பாடல்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தது இளைஞர் சமுதாயம் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமை. உலகத்துல எல்லாம் என்ன சொல்றான்? சாதி மதத்தெல்லாம் ஒழிக்க முடியும்னா யாராலடா ஒழிக்க முடியும்? மூட பழக்க வழக்கத்தில் மூழ்கி கிடப்பவர்களால் முடியாது. இளைஞர்கள் நினைத்தால் மட்டும்தான் முடியும். அந்த இளைஞர்கள் காதலித்தால் மட்டும்தான் முடியும்னு சொன்னான். நடுவர்களே, நீங்க தீ கொளுத்திருக்கீங்களா? நெருப்பு கொளுத்திருக்கீங்களா? கொளுத்திருக்கேன். நடுவர் அவர்களே, கொஞ்சமா எடுத்து ஒரு விளக்க கொளுத்தினா அது தீபமா இருக்கும். அதிகமா எரிய வச்சா அது வீட்டையே கொளுத்தும். இளைஞர்களுடைய சக்தி தீபம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அது வீட்டை எரிக்கின்ற பெருந்தீ அப்படின்னு அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் வேதனை. ரொம்ப எளிமையா சொல்லலாம் நடுவர் அவர்களே. தூண்டில் போட்டு நம்ம மீன் பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த குளத்துல போய் தூண்டில் போடுங்க. தூண்டில் எத்தனை தடவை நீங்க போட்டாலும் சரி, அந்த குளத்தில் மீன்களும் இருக்கும், தவளையும் இருக்கும். என்னைக்குமே தவளை சிக்காது, மீன் மட்டும் எப்பவுமே சிக்கிக்கும் தூண்டில்ல. ஏன் அப்படின்னா தவளை எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கும். மீன் இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அதை பிடிச்சிடலாமா, இதை பிடிச்சிடலாமான்னு தூண்டில்ல போய் சிக்கிக்கும். நடுவர் அவர்களே, எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் தவளையை போன்றவர்கள். இது போதும், இது எனக்கு தேவை என்பது தெரிந்தவர்கள். நடுவர் அவர்களே, நீங்க என்ன படிச்சீங்க? என்னமோ இன்டர்வியூ கேட்டு இனிமேல் எனக்கு வேலை கொடுக்குற மாதிரி. ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆகுது. இப்போ போய் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டு என் சர்டிஃபிகேட்டே எங்கே கிடக்குதுன்னே தெரில. நான் எம்ஏ எம்எட் படிச்சிருக்கேன். அற்புதம் நடுவர்களே. ஒரு காலகட்டம் இல்லை, உங்கள் காலகட்டத்தெல்லாம் எங்க அப்பா இதை ஆசைப்பட்டான், நீ இதை படிடா. எங்க பெரியப்பா இதை ஆசைப்பட்டான், நீ இதை படிடா. எங்க சித்தப்பா இதை ஆசைப்பட்டான், நீ இதை படிடான்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய், மவனே உனக்கு என்ன பிடிக்குமோ அதை படிடான்னு பெத்தவங்கெல்லாம் இளைஞர்களை வாழ்த்தக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. பிள்ளைகளுக்காக பெத்தவங்க மாறிட்டாங்க. அவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை. ஒரு பஸ்ல நீங்க ஏறி பாருங்க, சாதாரண ஒரு பஸ்ல ஏறி பாருங்க. ஒரு பிரெக்னன்ட் லேடி பஸ்ல ஏறா அப்படின்னு சொன்னா, அவங்க ஏறினதும் முதல்ல சீட்டு கொடுக்கறதுக்காக எழுந்திருச்சு நிக்கிறவன் அந்த பஸ்ல இருக்கிற ஒரு இளைஞனா தான் இருப்பான் அப்படிங்கிறதான் நடுவில் நிதர்சனமான உண்மை. சும்மா எந்த ஊர்ல வேணாலும் போயிடலாங்க. இந்தியாவில் நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் மத கலவரத்தை தூண்டிடலாம். ஏன் மதத்தை குறை சொல்றான், ஓ மதத்தை குறை சொல்றான், அவன் மதத்தோட சேராத, நம்ம மதத்தை பத்தி அவன் பேசக்கூடாது, அவன் மதத்தை பத்தி நீ பேசக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் எவன் ஒருத்தனும் மத கலவரத்தை தூண்டவே முடியாது. ஏன்னா இது இளைஞர்கள் சக்தியால் ஜல்லிக்கட்டையே நடத்தி காட்டின ஒரு கூட்டம் இருக்கிற தேசம் நடுவர் அவர்களே. ஒரு காலகட்டத்தெல்லாம் வேலையை தேடி வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தான் நடுவர் அவர்களே, வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அவனே தொழில் தொடங்கி பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கூட்டமா எங்களுடைய இளைஞர்கள் கூட்டம் மாறிடுச்சு. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கலாம் நடுவில். ஜனான்னு ஒரு பையன் இருந்தான், ரொம்ப அற்புதமான பையன். ஆனா சின்ன வயசுல 2 கையுமே அவனுக்கு போயிடுச்சு. 2 கை போயிடுச்சு. இவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறி வருவான்னு பார்த்தாங்க. அந்த கை நுனியில இருந்த அந்த திசு எலும்பை வச்சு மவுஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டான். அந்த மவுஸ் மூலயமா அவன் ஒரு விஷுவல் எடிட்டராக மாறிட்டான். ஒரு நாள் செய்தியாளர்கள் அவனை சந்தித்து கேட்குறாங்க, ஏன்பா ஜனா உன் கை போயிடுச்சு, நீ வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவ அப்படின்னா, வேலைக்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு சொன்னான். எனக்கு ஒரே சந்தேகம், அடுத்த கேள்வி பத்திரிகையாளர் கேட்பான், யாராவது ஒரு அரசியல்வாதி, யாராவது ஒரு அரசு அதிகாரி பார்த்து எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்பான்னு நான் நினச்சேன். அவன்கிட்ட கேட்டாங்க, உனக்கு வேலையே கிடைக்கலனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அந்த 2 கையும் இல்லாத ஜனாவை பார்த்து ஒட்டுமொத்த இளைஞர்களின் அடையாளமாக இருந்த ஜனா மாற்றுத்திறனாளி சொன்ன ஒரே பதில், எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா நானே ஒரு தொழில் தொடங்கி 100 பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னான். தன்னம்பிக்கை மிக்க ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு, தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற தமிழகத்தில் இருந்து கொண்டு இளைஞர்களின் வாழ்க்கை போராட்டம் என்று பேசுவதற்காக 3 பேர் வந்திருக்கின்றீர்களே, உங்களை பார்க்கும்போதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாய் இருக்கின்றது. எங்கள் இளைஞர்களின் வாழ்க்கை என்றும் பூந்தோட்டமே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.